தமிழ் தேசியவாதி, அவங்க போலி தமிழ் தேசியவாதி, அவங்க பிஜேபியோட பி டீம். எனக்கு எந்த பி டீமும் கிடையாது. நான் யாருக்கும் அடிமை அரசியல் செய்ய மாட்டேன். அதனால ஒரு நேர்மையான ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெண் அரசியல் கட்சி, பெண் தலைவர் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு பெண் வரா அப்படின்றது அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியல. அவங்களால என்னை ஏத்துக்கவே முடியல. அப்ப இவங்க வீரலட்சுமி வந்து அரசியல் களத்துல ஒரு அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா வீரலட்சுமியால நம்மளுடைய அரசியலுக்கு பங்கம் விளைவிக்கும். வீரலட்சுமியால நம்மளுக்கு அரசியல் வாழ்க்கையே நம்மளுக்கு வந்து கேள்விக்குறியா போய் நிக்கணும் பயப்படுறாங்க. இதுதான் ரீசனே, வேற எந்த ரீசனும் கிடையாது. எனக்கு சீமான பழி வாங்கறதுக்கு விஜயலட்சுமி தேவை கிடையாது. எனக்கு சீமான அரசியல் ரீதியா கருத்தியல் ரீதியா எதிர்க்கிறதுக்கு எனக்கு விஜயலட்சுமி தேவை கிடையாது. சார், இன்னொன்று குற்றச்சாட்டு, உங்களை பின்னாடி இருந்து சில கட்சிகள் இழுக்கிறது, பெரும் கட்சி உங்களை இழுக்கிறதுனாலதான் இப்படி இந்த இதுவே நீங்க விஜயலட்சுமி இது சீமான் வந்து எந்த அளவுக்கு அந்த விஜயலட்சுமி அவர்களை வந்து ஏமாத்தினாங்கன்னு நான் ஆதாரத்தோடு நான் வந்து மீடியா முன்னாடி நாட்டு மக்களுக்கு, அவங்களால முடியலனாலும் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன வந்து விஜயலட்சுமி கிட்ட இருந்து பிரிக்கணும்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, இப்ப கூட என்ன கேட்கறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சவர்கிட்ட வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கான நிவாரணமும் நீதி தானே கேட்கறாங்க.